ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அது அழியாது, அவன் தானே நம்ம ஜனநாயகன் சொல்லி ஒரு பேங்கரான லிரிக்ஸோட நம்ம ரிலீஸ் விவேக் எழுதின பாட்டு இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்கு ஜனநாயகன் படத்துலேருந்து. ஸோ ரிலீக் வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நான் கெஸ் பண்ணேன், இந்த பாட்டு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதி இந்த ஏஐயில் நடந்து வர விஷயம் மட்டும் வச்சிருக்க தேவையில்லை, ஏதாவது ஒரு ரியலாக ஒரு டான்ஸ் ஆர் மூமெண்ட்டோ இல்லை ஒரு படத்துலேருந்து ஒரு விஷயமும் வரட்டும்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக அதுவுமே உள்ளே இருக்குது. நம்ம விஜய் சார் அந்த டான்ஸ் வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் காட்டுறாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸ் பார்க்கும்போது. அந்த டான்ஸை பார்த்த உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இதுதான் கடைசி படம்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கங்கே இந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக இந்த பாட்டு விஜய் சாருக்கான ஒரு பக்கா எலிவேஷன் சாங். ஆனால் மற்ற பாட்டில் இந்த பாட்டு என்ன வேரி ஆகுது அப்படின்னா, இந்த பாட்டில் எல்லா விதமான எமோஷனும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து விஜய் சார் வந்து அவர் திரைப்பயணத்தொட்டு போகிறத பற்றியும் அதுக்கான லைட்ஸும் இருக்குது. இவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரியும் லைன்ஸ் இருக்குது. இவர் சினிமாவில் இவர் யார் அப்படிங்கிற ரிலேக்ஸும் இப்படி இருக்குது. அவர் மக்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, மக்கள் அதுக்காண்டி என்ன ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அதை பற்றின எல்லா விதமான எமோஷனையும் கரெக்டான ஒரு மீட்டரில் விவேக் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பெஸ்ட்டு எலிவேஷன் சாங் கொடுக்குற ஒரே நம்ம பாடல் ஆசிரியர் வந்து விவேக் மட்டும்தான். எங்கேருந்தா அந்த மாதிரிலாம் லைன் பிடிக்கிறாருனே தெரியல. ஒவ்வொரு வரியும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக, அதாவது நம்ம பசங்களுக்கு, நம்ம ஜென்சி பசங்களுக்கும் ஏற்ற மாதிரியும் சரி, பவர்ஃபுல்லாக லைன்ஸும் சரி பக்காவாக தளபதிக்கு பண்ணிட்டே இருக்காருன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த பாட்டும் வந்து கொஞ்சம் கூட குறையில. அது எல்லா பாட்டை விட இதுவும் இந்த பாட்டும் ஒரு படி மேலே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அனிருத் அவரை பற்றி என்னங்க சொல்கிறது, ஆல்ரெடி தளபதி கச்சேரி ஒரு பக்கம் பயங்கர ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து அந்த நமக்கு வந்து அந்த அரசியல் விஷயங்களில் வச்சுருந்தாங்க, இதுலேயுமே அந்த அரசியல் இருக்குது. ரெண்டு பாட்டிலையும் அணியோட ப்ரெசன்ஸை பார்க்குறோம். ஸோ படத்தில் அது வந்து எப்படி இருக்க போகுது, அணி ரெண்டு பாட்டிலையும் பெர்ஃபார்ம் பண்ணேன்னா ஆல்ரெடி தளபதி கச்சேரி பாட்டை வந்துட்டு நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கடைசி சாங், இது செலிப்ரேஷன் சாங்கு. ஸோ வந்து விஜய் சார் வந்து கடைசியாக ஒரு லாஸ்ட் டான்ஸ்னா அப்படின்னு கேட்கும்போது தளபதி டான்ஸ் ஆகிட்டு போகிற மாதிரி தான் படம் முடிய போகுது சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருக்கும் போது இந்த பாட்டிலையும் அணியோட அப்பியரன்ஸ் வருது. ஸோ அணி வந்து ரெண்டு பாட்டிலையும் வருவாரா இல்லையான்னு சொல்லி நம்ம தியேட்டரில் தான் பார்த்தாகணும். பட் ஓவரால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹெச் வினோத் வந்து ஒரு சூப்பரான ஒரு தளபதிக்கு கெரியர் பெஸ்ட்டு லுக்கை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மீச லுக் வந்தப்போ விஜய் சாருக்கு எப்படிப்பா மீசை செட் ஆகலாம் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மெர்சல் டைம்லாம் அது பிரேக் ஆகிடுச்சு. பட் இந்த கெட்டப்பை பார்க்கும்போது ஒரு போலீஸ் கெட்டப்பில் வெறும் மீசை மட்டும் வச்சுனா கொஞ்சம் போலீஸ்க்கு இன்னும் கெத்தாக இருக்கும், எப்படி மீசை தாடி எப்படிப்பா செட் ஆகும்னு யோசிச்சாங்க. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த லுக் இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு கட் அவுட்டில் ஒரு போஸ்ட்டும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று நமக்கு இன்றைக்கி தெரியும், வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆகி 16 வருஷம் ஆகுது. அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியில் வந்து அந்த வேட்டைக்காரனில் வந்து நாடிச்சா தாங்க மாட்ட பாட்டில் வந்து காப்பு ஏறி இப்படி உடையும்ல, அந்த சீனை வந்து இதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தெரியல ஃபஸ்ட்டு சாங்கோட அந்த விஷுவல்ஸும் இருக்குது. மெர்சல் இந்த மாதிரி எல்லா தளபதி சாரோட ரெஃபரன்ஸும் பாட்டில் இருக்குது. அந்த இன்னொரு லைன், ஒரு தேட்டரில் உங்களை நான் பார்க்கும்போது எங்கள் மனசே குளிருங்கிற மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்குது. எல்லா விதமான எமோஷனையும் சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படம் ஃபைனலாக ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி காலையில் ஒரு பிளாஸ்டான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. கரெக்டாக காலையில் பொலிட்டிக்கல் விஷயம் முடிஞ்ச உடனே இப்போ ஈவினிங் இன்றைக்கி வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு அவரோட கடைசி படத்துலேருந்து ஒரு 2வது பாட்டும் ரிலீஸ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் ஜனவரி 27 நடக்க போகுது. அந்த ஆடியோ லான்ச்சுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் சார் படத்தில் பாடின முக்கால்வாசி சிங்கர்ஸ் வந்து அவங்க கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய ரூமர்ஸ் வருது. வந்து அஜித் சார் போக போகிறாரு, இங்கே வந்து சிம்பு சார் போக போகிறார், தனுஷ் சார் போக போகிறாரு, லோகேஷ், அட்லி, நெல்சன் எல்லாருமே வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு கடைசி ஆடியோ லான்ச். விஜய் சார் வந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து சினிமா பற்றி எங்கேயுமே, ஜனநாயகன் பற்றி எங்கேயுமே அவர் பெருசாக பேசவே இல்லை. பேச போகிறது ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பயணம் தொடங்கும். அங்கேருந்து அரசியல் கருத்துக்களை அவர் பேச போகிறார். அப்படிங்கும்போது கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் தளபதி என்ன பேச போகிறார், என்ன விதமான குட்டி கதைகள் வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு சொல்ல போகிறாரு, அங்கே யாரெல்லாம் வர போகிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாரோட கடைசி படம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் இந்த ஒரு நிகழ்வுங்கிறது இந்த பொலிட்டிக்கல் விஷயங்களால இது எப்படி கரெக்டாக வரப்போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யார் ஏன்னா கெஸ்ட்டு பற்றி நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது விஜய் சாரோட ஸ்பீச் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ 27 அப்புறம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியோ டீசர் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக ஜனவரி 1 இல்லை 2 போல் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். எல்லாத்தையும் விட இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து பேசப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஆமாம், இதில் வந்து பாலையா பேர் அப்படி வச்சுருக்காங்க, இதில் அதே மாதிரி தான் இருக்குது, இதுலேயும் அதே கேரக்டர் தான் வருதுன்னு சொல்லிட்டு 1008 விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் சார் ஃபேன்ஸும் இல்லை தளபதி ஃபேன்ஸும் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னென்னா, எங்கால் ரீமேக்கில் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க.
நிறையா படங்கள் அவர் வந்து ரீமேக் பண்ணிருக்காரு. ரீமேக்கான படங்கள் நிறைய ஹிட் ஆகிருக்கு. பட் இது வந்து பகவான் கேசரியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஜனநாயகன் விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு தான் வந்து படத்தை வந்து மக்கள் தியேட்டரில் பார்ப்பாங்க, கொண்டாட போகிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். டீசர் அண்ட் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ தெரியும் இது வந்து பகவான் கேசரியா இல்லை ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி வந்து எல்லா போஸ்டரையும் ரிட்டன் டைரக்டர் பை ஹெச் வினோத் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வர எல்லா வீடியோ சாங்ஸ்லேயும் டைரக்டர் பை ஹெச் வினோத் தான் போடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக பகவான் கேசரி படத்தோட ரீமேக்காக அந்த படம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கும் சேமாக இருக்குது. பட் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அங்கே தான் ஹெச் வினோத்தோட ஒரு மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஹெச் வினோத்தோட பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு போகிறாங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.